தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறை நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் போது உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட 77,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அதனை எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் நகர பகுதிகளில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு கடும் உச்சத்தை எட்டியுள்ளதன் காரணமாக ஓமலூர் நகரில் மட்டும் சுமார் 25% சிறு உணவகங்கள் மற்றும் மாலை நேர சிற்றுண்டி கடைகள் மூடப்பட்டுள்ளன. தொடர்ந்து நிலவி வரும் தட்டுப்பாட்டால் டீக்கு 2 ரூபாயும் காஃபிக்கு 3 ரூபாயும் கூடுதலாக விலை உயர்த்தப்பட்டதால் ஓமலூர் பகுதி சிறு வியாபாரிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் நிலையில் எரிவாயு தட்டுப்பாட்டை சீர் செய்ய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சிலிண்டர் கட்டுப்பாடுனால டீ விலை பூராமே எல்லாம் அதிகமாக விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. 10 ரூபாய்க்கு விற்ற டீ 12 ரூபாய்க்கு விற்கிறப்ப பலகாரம் எதுவுமே இது பண்ண முடியல, போட முடியல. சிலிண்டர் இதே நிலப்ப தொடர்ந்துச்சுன்னா நம்மளால பலகாரம் கடை எல்லாமே மூடியாச்சு, முக்கால்வாசி கடை எல்லாமே மூடியாச்சு, கடை எதுவுமே இல்லை. இப்போ இதே நிலமை தொடர்ந்துச்சுன்னா கடையை மூடிட வேண்டியது தான், கடை எதுவுமே ரன் பண்ண முடியாது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் சுகுமாரும் தேர்தல் பொது பார்வையாளர்களும் நேரில் ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான பணிகள் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சேமிப்பதற்கான இடங்களை ஆய்வு செய்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பு AITUC தொழிற்சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக கிடங்குகளுக்கு அனுப்ப கோரியும், சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு மூட்டை ஒன்றுக்கு வழங்கும் 10 ரூபாய் கூலியை 15 ரூபாயாக உயர்த்த கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மோசமான ஒரு ஆணையை அமுல்படுத்தினாரு, அதை அமுல்படுத்துறாங்க. கொள்முதல் பணியாளருக்கு எவ்வளவு சுமை தேவையோ அதற்கேற்ப அனுமதிக்கணும்னு கேட்டுக்கிறோம். AITC சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதுல நிர்வாக நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த கட்டமாக டெல்டா மாவட்டம் முழுவதும் கடுமையான போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சி விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நத்தமாடிப்பட்டி மற்றும் அருகில் உள்ள சில கிராமங்களில் கையகப்படுத்தப்படும் நிலங்கள் பெரும்பாலும் விவசாய நிலமாக உள்ளதால் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் ஆற்று பாதுகாப்பு கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இந்த முற்றுகையில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் தங்களுக்கு உரிய இழப்பீடு அல்லது மாற்று இடம் வழங்கிய பின்னர் தான் நிலங்களை கையகப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. ஆண்டாண்டு காண்டமாக 300-400 ஆண்டுகளாக போன பாதையை ஒரு ஏர்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு அடைக்கலாமா பாதையை? இல்லை எங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் பாதை ஒரு 500 மீட்டர் தான் அண்டர் கிரவுண்ட் பாதை போட்டுவிடு. விவசாயம் எல்லாத்துக்கும், பொதுமக்களுக்கும் விவசாயிக்கும். நாளைக்கு ஒரு திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட 6 கிலோமீட்டர் சுற்றி வந்தால் போக முடியுமா? இருக்க பாதையை அடைக்காதீங்க. எங்கள் விவசாய நிலத்தையும் இப்போ அழிக்க போகிறீங்க. அது ஏதோ அழிக்கிறதுக்கு வேண்டிய முயற்சியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஊருக்கு போகிற பாதையாக தான் அழிக்காமல் இருக்கணும்ல விவசாயி எப்படி ஊருக்கு போகிறது? அந்த பாதையை அழிக்காதீங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை, விவசாய நிலங்களை அழிக்கக்கூடாது, உயோகண்டா வாய்க்கால தூத்துறக்கூடாது என்பது அடுத்த கோரிக்கை. 3வது கோரிக்கை, கட்டளை வாய்க்காலேருந்து 15ஆம் கால் வாய்னு ஒன்று பிரிஞ்சு செம்பட்டுக்கிட்ட வருது. அந்த வாய்க்காலும் தூக்குவதற்கு முயற்சி நடக்குது. அது தூக்காத கேட்க தான் இப்போ போகிறோம். பார்த்து பேச போகிறோம். இப்போ தமிழக அரசு இப்போ அவங்களுக்கு தெரியாமல் இது நடக்குதா இல்லை எப்படி? ஹைகோர்ட்டில் டெக்னிக்கல் செல் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு தான் பண்ணு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. அதை கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு கேட்குறேன். ரிப்போர்ட்டை கேட்க போகிறோம். அதான். நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காவல்துறையினர் தொந்தரவு செய்வதாக கூறி தீக்குளிக்க முயன்ற நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து ஆட்சியர் வளாகத்தில் இருந்த செய்தியாளர்கள் தீக்குளிக்க முயன்ற நபரை தடுத்து நிறுத்திய நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீக்குளிக்க முயன்ற நபரை மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினரால் இதுவரை 2,59,00,000 ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்தார்.
இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சுற்றுலா பயணிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்படும் பணம் மற்றும் நகைகள் இந்திய தேர்தல் ஆணையம் வழிகாட்டுதலின்படி உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு 48 மணி நேரத்தில் திரும்ப வழங்கப்படும் என தெரிவித்தார். சீஜர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சீஜர் ரிலீஸ் கமிட்டி அங்கே இருக்குது. இது இல்லாமல் அவங்களோட இது சீஸான அவங்களுக்கு ஏதாவது கிரீவன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு கிரீவன்ஸ் கமிட்டி கூட இருக்குது. தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறை நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாயில்பட்டி சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 1 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் பறிமுதல் செய்த பணத்தை துணை தேர்தல் அலுவலர் வடிவேலுவிடம் ஒப்படைத்தனர். சட்டமன்ற தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் உள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தையல் இயந்திரங்கள் கொண்டு வந்த வாகனத்தை பாஜகவினர் சிறைபிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தையல் இயந்திரங்களை முழுமையாக ஆய்வு செய்து சீல் வைத்து தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் என பாஜகவினர் தேர்தல் மேற்பார்வையாளர் மற்றும் நாகர்கோவில் சட்டமன்ற தேர்தல் அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பிரகநாயகி சமேத நாகேஸ்வர சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர பிரமோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பெத்தேல் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த காரின் முன்பக்க சக்கரம் எதிர்பாராத விதமாக வெடித்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காரில் இருந்த 2 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காரை அகற்றி போக்குவரத்து நெரிசலை சரி செய்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பத்தலப்பள்ளி பகுதியில் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் போது கர்நாடக மாநிலத்தில் இருந்து உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 6 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அரசு மருத்துவமனையில் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்த பெண் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் துணை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் உயிரிழந்த பெண்ணின் கணவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.